வரராஜ நாயுடு முத்துராமலிங்க தேவரெல்லாம் விருதுநகரில் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி. அதில் காமராஜர் எங்கே உட்காந்துருக்காரு அவரை நான் குறைச்சி மதிப்பில்லை. சரி, நான் வந்து சந்தித்தா எனக்கு மரியாதை போயிடும். அவர் முதலமைச்சர் தகுதியோடு என்னை வந்து சந்திக்க வேணாம், உங்கள் வீட்டிலே வச்சு சந்திப்போம்னு சொல்கிறாரு தேவர். காமராஜர் அங்கே வந்துடுறாரு, தேவர் அங்கே போயிடுறாரு வரராஜ நாயுடு வீட்டுக்கு. வரலாறு. அப்போ நான் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. உனக்கு அந்த தகுதி இல்லை, நீ படிப்பறிவு உள்ள ஆங்கிலேயர் தேவர் நேருக்கு நேரம் சொல்லிடுறாரு. இது வரலாறு. படத்தின் பேரே தேசிய தலைவர். இன்னொரு சமூகத்தோட பிரதியும் தன்னை சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து வட்டாரத்தலைவர் சுருக்கக்கூடிய நோக்கம் இருக்குல்ல, அந்த உள்நோக்கம் எப்படி? உள்நோக்கம் வந்து தேவரை ஒரு சாதியவாதியாக குறுகிய வட்டத்துக்குள் அடைக்கிறதுக்கு. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து ஒரு மாநில தலைவர், பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து அந்த முதுகுலத்தோர் தொகுதி தலைவர், ஒரு வட்டார தலைவர். அப்போ ஒரு வட்டார தலைவர் ஒரு மாநில தலைவருக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்து அதுக்கு ரசீது போட்டார் அப்படின்னா, கொண்டு வந்து கூட்டம் நடத்துறதுக்குள்ள விடாட்டினா அடியேன் சொல்லுகிறேன். எப்பயுமே நான்ற வார்த்தையை தேவர் பயன்படுத்த மாட்டார். அடியேன் சொல்லுகிறேன், விருதுநகர் தீ பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. தேவர் ஒரு மணி நேரம் பேசுறாரு. பேசி முடிவுக்குள்ள காமராஜர் மேடை கொண்டார். அது மாதிரி தேவர் படத்துல முனைவா அவங்க சேர்க்கல, வரலாறு முழுமையா சொல்லலை, நல்ல நோக்கத்தை கூட. வரலாறு முழுமையா சொன்னா நேரம் தீ பிடிக்கும் தென் மாவட்டம். என்ன சொல்றீங்க? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தின் தலைவர் வழக்கறிஞர் திரு பசுமன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மீண்டும் தேசிய தலைவருங்கிற பசுமன் முத்துராமலிங்க தேவர் பற்றின ஒரு படம் வந்திருக்குது. அது எல்லா திரையரங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது சார்ந்த சர்ச்சை எதுவும் வராமல் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் ஹரிநாடார். அவர் வந்து குறிப்பாக காமராசரை இழிவுபடுத்தி விட்டது போல் ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக ஆடெல்லாம் கொடுத்து அவர் நாங்கள் வந்து தேர்தலில் வந்து நிற்கலை அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசியிருக்கிறார். அதை தாண்டி அவர் குறிப்பிடக்கூடிய வார்த்தை தான் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு வட்டார தலைவர், காமராஜர் அவர்கள் ஒரு மாநில தலைவர் மாதிரியான ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க? தேவருடைய வரலாறை அவதூறாக பேசினா தேன்கூட்டில் கல்லெறிஞ்ச மாதிரி தான். இதைத்தான் RSS விரும்புது, பாஜக விரும்புது. வலதுசாரிகளை, சாதியவாதிகளை, மதவாதிகளை தூண்டிவிட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் தகராறு ஏற்படுத்தலான்னு பல்வேறு வகையான சதிகளை பண்றாங்க. பைசன் படம் வந்துச்சு, நம்முடைய தம்பி மாரி செல்வராஜ் வந்து அருமையா எழுதியிருக்கு. இப்போ வரைக்கும் தென் மாவட்டத்தில் ஒரு கலவரம், 2 சமூகத்திற்கான கலவரம்னு சொல்லி வெளியே ஒரு பிரமையை ஏற்படுத்தி இருந்த விஷயத்தை, அவரும் அந்த மண்ணில் ஓடி ஆடி விளையாண்டவர், அவருக்கும் வலி அந்த மனசில் இருந்தது. அதை ரொம்ப அழகா 2 பேருமே சாதிய தலைவர் அல்ல, 2 பேருமே நல்ல குணாம்சம் படைத்தவர்கள். ஆனால் அருமையாக சொல்லுவார், அதில் எதற்காக கத்தியை தூக்கணும், இந்த பகை எதற்கு, எங்கள் அப்பாவை கேட்டேன், எங்கள் தாத்தாவை கேட்டேன், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், விடை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, திறமைக்கு தடை, ஒருடைய உழைப்புக்கு தடை, ஒருடைய தகுதிக்கு தடை, இவ்வளவு எதுக்குன்னு புரியல அப்படின்ற மாதிரி அவர் அழகா அந்த படத்தை சொல்லியிருப்பார். அதையும் பைத்தியக்காரங்க எதிர்த்தாங்க. 2 சமூக நல்லிணக்கம், 2 தலைவர்களை வந்து ஒரு முரடை மாதிரி சித்தரிச்சா, வன்முறையா மாதிரி சித்தரிச்சான். 2 பேருமே பிறவிலே வன்முறையாளர் அல்ல, 2 சமூகம் வன்முறையான சமூகம் அல்ல. ஆனால் பகைக்கான காரணம் எங்களுக்கு புரியவில்லை, தடைக்கான காரணம் தெரியவில்லை என்றதை அழகா சொல்லியிருந்தார். அது மாதிரி இப்போ தேசிய தலைவர் தேவரை பற்றி எழுதியிருக்காங்க. நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடியதில் இப்போ எங்கள் அப்பாலாம் தேவர் கூட இருந்தவர். அவருக்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்களான்னு சொல்லக்கூடிய மூக்கையா தேவர், AR பெருமாள், ஆண்டி தேவர், உங்களோட நவமணி இருந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆள் நவமணி ஒரு ஆள் தான். அவரோட தேவர் திரைப்படத்தை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணும்போது, இது கற்பனைன்னு போட்டிருக்கீங்க, கூடாது, வரலாறுன்னு அதுக்கே கோவப்பட்டார். கோவப்பட்டது உண்மை. நான் முழுமையாக அவங்க வந்து ஒரு படம்ன்றனால, திரைப்படம்ன்றனால, எப்பயுமே ஒரு நாவல் எழுதும்போது சின்ன ஒரு உண்மை கருவை வச்சு தான் நாவலை வந்து எழுத முடியும், புனைவை சேர்த்து. அது மாதிரி தேவர் படத்தில் புனைவா அவங்க சேர்க்கலை, வரலாறு முழுமையாக சொல்லலை.
நல்ல நோக்கத்தை கூட வரலாறு முழுமையாக சொன்னால் நேரம் தீ பிடிக்கும் தென் மாவட்டம். என்ன சொல்றீங்க? வரலாறு முழுமையாக சொன்னால் இப்போ நானே பல வரலாறு தெரிஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பெரியார் சிந்தனையாளர். சமூக நல்லிணக்கம் கருதி, மத நல்லிணக்கம் கருதி, நாமெல்லாம் ஒருதாய் வகுத்தில் பெற முடியாத பலதாய் வகுத்தில் பெற்றாலும் அண்ணன் தம்பிகளாக பல்லன், பறையன், கல்லன், மறவன், அகமுடியான், செட்டியார், பிள்ளை அனைத்து பேரி பிரித்து வச்சிருக்கா வர்ணாசிரமம் மனுதர்மவாதிகள். நம்ம அப்படி கிடையாது. நம்மளாம் ஒரு திராவிட தாய் தமிழ் தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்றத இணக்கமாக கொண்டு போகணுன்றதுக்காக ஒரு திராவிட கருத்தியாளராக நம்ம இருக்கிறனால தான் பல வரலாறுகளை எங்கள் நெஞ்சோட எங்கள் காலத்துக்கு பின்னாடி மண்ணோட கூட போட்டு புதைஞ்சு போயிட்டுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால் அடுத்த தலைமுறையாவது சாதி மதங்கள் கடந்து தமிழராக நிற்கணும்னு நினைக்கிறோம். அதனால் பல உண்மை வரல. அது மாதிரி தான் இந்த படத்தை அருமையாக தம்பிகள் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த தேவர் படத்தை நம்ம பைசனையும் வரவேற்கிறோம், தேவரையும் வரவேற்கிறோம், சமூக நல்லிணக்கம் கருதி. அப்போ இதில் வந்து தவறான செய்திகளை சில பேர் சுய விளம்பரத்துக்காக பைசனையும் எதிர்ப்பேன், பைத்தியக்காரன் இதையும் எதுக்குறான். படிக்கணும் அல்லது படித்தவங்கிட்ட உட்காந்து கேட்கணும், இல்லை செவி வழியாவது கேட்கணும். எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம், தற்கூரி கூட்டத்தை தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்து விடுறான் காசை கொடுத்து. எப்படியாவது கலவரம் வந்துருமா, மத கலவரம், வண்டைக்காடு கலவரத்தை பார்த்தேன், கோயம்புத்தூரில் கார் சிலிண்டர் வெடிச்சிச்சின்னு பார்த்தேன், நடக்கலை. இப்போ சாதியை வச்சு பைசனில் வந்துருமா, இந்த படத்தில் தூண்டி விடுமா, கர்ணன் படத்தை தூண்டி விடுமா, எதுலாம் நுழைய பார்க்குற ஆர்எஸ்எஸ்காரன். அது இங்கே நடக்காது. பெரியார் போட்ட விதை இங்கே ஒன்றும் அது நடக்காது. ஒரு உண்மை சொல்கிறாரா பொய்ய சொல்லாங்கிற தாண்டி அவங்க ஒரு குறிப்பிட்ட காட்சி சொல்கிறார், அதை நீக்க சொல்லி வழக்கும் போட்டிருக்காரு இல்லையா? அப்போ ஆதாரம் இல்லாமல் வழக்கு போட முடியாதுல்ல. அப்போ ஒரு சர்ச்சைக்காக மட்டும் ஒருத்தர் வழக்கு போட முடியுமா? ஏன்னா ஆடு குட்டி வாங்கி கொடுத்து தான் அவர் வந்து இருக்க, அவர் வந்து பிறவி பணக்காரங்கிற மாதிரி சொல்ல வராரு ஹரிநாடன். வரலாறா பேசணும். காமராஜர் உச்சமாக மதிக்கிறவன் நம்ம. திராவிட இயக்கம் தான் அவர் குடியாத்த தேர்தலில் ராஜாஜியால் பார்ப்பனியத்தால் வஞ்சிக்கப்பட்ட போது ஐயா பெரியார் குடியாத்தத்துக்கு வா, பச்சை தமிழர் காமராஜரை ஆதரிப்பு வரலாறு படித்தவன் நம்ம பெருமையோடு. ராஜாஜியால் 5000 பள்ளிக்கூடங்கள் குலக்கல்வி திட்டத்தால் மூடப்பட்டது. குடியாத்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் இரட்டை குழு துப்பாக்கி மாதிரி அண்ணா குணாலா குலக்குழுந்தே வென்றுவா சென்றுவான்னு கூப்பிட்டார். 5000 பள்ளிக்கூடங்களை காமராஜர் மூடினார். பெரியார் அண்ணா உழைப்பால் காமராஜர் முதலமைச்சராகி 15000 பள்ளிக்கூடங்கள் நமக்கு தந்தார். பச்சை தமிழ் காமராஜரை நம்ம நெஞ்சில் மதிக்கிறவன். ஆனால் வரலாறு முழுமையாக பேசினா தவறாக போயிடும். எது இளைய தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை மட்டும் சேர்க்குறோம். புரியுது. அப்படி பார்க்கும்போது காமராஜர் சாதாரண ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர்ன்றது அவர் வரலாறு. அவர் போய் யார்கிட்ட யாசகம் கேட்கல. அங்கே விருதுநகரில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் விருதுநகருக்கு போட்டிடுறதுக்காக அவர் இருக்கார். இப்போ மாதிரிலாம் உங்களுக்கு எல்லோரும் வயது வந்த அனைவருக்கும் ஓட்டு உரிமை கிடையாது. இப்போ சிறப்பு சேர்த்து கொண்டு வந்து எல்லாத்தையும் வாக்காளர் கட்டி, நீங்கள் நானும் வாக்காளர் கிடையாது. ஒரே நாள் 6.25 கோடி நீக்கிட்டாங்க. அன்னைக்கு என்ன நிலவரம்னு கேட்டால், ஒன்று படித்த பட்டதாரியாக இருக்கணும், இல்லாட்டின்னா வரி கட்டக்கூடியவராக இருக்கணும், சொத்து வரி கட்டக்கூடியவராக இருக்கணும். காமராஜருக்கு ஒரே ஒரு வீடு, அந்த வீடு வந்து இவர் பேரில் மாற்றி கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்களுடைய தாயார். அப்போ இந்த தகவல் யாருக்கு? விருதுநகர் முத்துச்சாமி ஆசாரின்னு ஒருத்தர் இருக்கிறார். விருதுநகரில் காமராஜருக்கு முந்தி விருதுநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர், விருதுநகரில் பெரிய ஆளு முத்துச்சாமி ஆசாரி. சரி, அவர் வந்து தேவர் கவனத்துக்கு கொண்டு போகிறார். நீங்கள் தேவர் வந்து இந்த கவனத்தை வந்து காமராஜருடைய தாயாரை பார்த்து நீங்கள் வந்து இந்த வீடை எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. உன் மகன் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு. அவன் கட்சியாதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவன் பேருக்கு எழுதி கொடுத்தா எனக்கும் என் மகளுக்கும் ஒரு பொண்ணு தான் வச்சுருக்கேன், அதை தவறாக சொல்கிறேன். யாரோ ஒருத்தன் அவங்க பேர்கள்லாம் நான் சொல்லி என் அரசியல் உயரத்தை, கொள்கை லட்சியத்தை கெடுக்க விரும்பலை. அவன் பெண்ணுக்கு, என் பொண்ணுக்கு திருமணம் முடிக்கிறதுக்காக வச்சுக்கிறேன்னு அவங்க அம்மா சொன்னதாக தேவர் சொல்லலை. இது எப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, மாற்றி தர முடியாது, என் பெண்ணுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இந்த வீடு இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க அந்த தாயார். அப்போ தேவர் வந்து ஒரு ஆலோசனை கிடைக்குது. என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு 8 ரூபா, பெரிய ரூபா இல்லை, 8 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பேர்லேயே வாங்கி அந்த ஆடை விற்று அந்த விற்ற காசில் சொத்து வரியை கட்டிடுறாரு, சொத்து வரியை கட்டுறாரு. இதை
பசும்பொன் பாண்டியன்னு சொன்னால் நான் உள்நோக்கத்தோட சொல்ல மாட்டேன். ஏன்னா பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்க தான் அறக்கழகமாக இருந்தாலும் அதான் அறம்னு சொல்கிற திராவிட இயக்க கருத்தியாளர் நம்ம. அதனால் இதை வந்து ஆலடி அருணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், சட்ட அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து ஒரு புத்தகம் வெளியிடறாரு. அப்போ திமுகவில் கொஞ்சம் கலைஞரோட கருத்து வேறுபாடு இருந்ததுனால அந்த புத்தகத்தில் காமராஜர் ஒரு வழிகாட்டி, இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து மதிவாணன் பப்ளிக் அவங்க தான் வெளியிடுறாங்க. முன்னாள் ஜனாதிபதி காமராஜருக்கு சக தோழர் நம்ம பட்டுக்கோட்டை ஆர் வெங்கட்ராமன், திமுக ஆட்சியை கலைச்சி முன்னாள் வெங்கட்ராமன் இந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. இந்த புத்தகத்தில் தெளிவாக ஆல்ரெடி அருணா 2 விஷயத்தை பதிவு பண்றாரு. ஒன்று என்னன்னு கேட்டால், முத்துராமலிங்க தேவர் தான் ஆட்டுக்குட்டியை வாங்கி இந்த சம்பவத்தை நடத்துறதுனால தான் முத தேர்தலில் காமராஜருக்கு முகவரி கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லி ஆல்ரெடி அருணா சொல்றார். இன்னொரு சம்பவத்தையும் அவர் இதில் சொல்லியிருக்காரு. இவரை திடீர்னு கடத்திடுறாங்க தேர்தல் அப்போ காமராஜரை. அன்னைக்கு நீதி கட்சி வலுவாக இருக்குது. அதையும் நம்ம தேவர் அமைப்பை சேர்ந்தவங்களும் சில பேர் தவறாக பட்டியூரம்பட்டி சவுந்தரபாணினான்றாங்க நீதி கட்சி. அவர் கடத்தல, அங்கே பெரிய பெரிய ஆளாக இருந்தாங்க நீதி கட்சியில், அவங்க கடத்திட்டாங்க. பட்டியூரம்பட்டி சவுந்தரபாணினாருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கு தகவல் கிடைச்ச உடனே ராமநாத் விருதுநகரில் பெரிய மைதானத்தில் கூட்டத்தை போட்டு காமராஜரை கடத்துறதுக்கு இவனுங்கடா துணிச்சிட்டு வந்துச்சு. காமராஜரை கொண்டு வந்து கூட்டம் நடத்துறதுக்குள்ள விடாட்டினா அடியேன் சொல்லுகிறேன், எப்பயுமே நான்ற வார்த்தையை தேவர் பயன்படுத்த மாட்டார். அடியேன் சொல்லுகிறேன் விருதுநகர் தீ பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. தேவர் 1 மணி நேரம் பேசுறாரு. பேசி முடிகிறதுக்குள்ள காமராஜர் மேடைக்கு வந்துட்டார். இந்த வரலாறையும் ஆல்ரெடி அருணா புத்தகத்தில் இருக்கு. சரி, இது மட்டும் இல்ல, நம்முடைய குமரி ஆனந்தன் தமிழிசையுடைய தந்தையார், அவரு மிகப்பெரிய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய மிக பெரும் தலைவர், சுதந்திர போராட்ட வீரர். நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு நம்ம தமிழ்ல பேசுறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தவர் முத அவர் தான். அவர் மதுரை மஜ்ரா காலேஜில் தான் படித்தவர். அவர் படிக்கின்ற பொழுது முத்துராமலிங்க தவிர மஜ்ரா காலேஜில் கூட்டத்துக்கு கூட்டு போனவர், சங்குன்ற தலைப்பில் பேச வச்சவர். அது மட்டுமல்ல, அவர் எழுதிய புத்தகத்திலையும் இந்த 2 வரலாறையும் குமரி ஆனந்தன் சுட்டி காட்டியிருக்கிறார். அவருடைய மாமனார், குமரி ஆனந்தனுடைய மாமனார் சங்கு கணேசன், அவரும் இந்த வரலாறை சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து 2 வரலாறுமே சுட்டி காட்டியிருக்காங்க. ஆதாரம். இப்ப இவங்க ஆட்டுக்குட்டி இல்லைன்னு சொல்றாங்க. சொன்னாலும் இந்த வரலாற யாருமே மறுக்கல. முத்துராமலிங்க தவிர 1959 காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டின்னு ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதில் பேசும்போது சொல்றாரு, என்னைக்குமே அவர் பேசல. உச்சகட்டமா காமராஜர் நன்றி மறந்தவர். அவங்க தாயாரை நானே பார்த்து கேட்டேன். அவங்க வந்து வீடை மாற்றி தர மாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் ஆட்டுக்குட்டி வாங்கி இது பண்ணேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது தான் கோரிப்பாளையத்தில் வைத்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கொலை வழக்கு அல்ல. அவர் தேசிய பாதுகாப்பு கைது பண்ணிட்டு தான் பின்னாடி வந்து அந்த ராமநாத பரமக்குள்ள இருந்த கொலை வழக்கில் அவர் சேர்த்தாங்க. இது வரலாறு. இதை விட நீங்க காமராஜர் வந்து அரசியலுக்கு வரும்போது தேவர் வந்து சீனிவாச ஐயங்காரை சந்திச்சு நேதாஜி நாடியா சந்திச்சு போனவர். காமராஜர் வந்து தான் விருதுநகர் வட்டாரத்தில் இருந்தார். வட்டாரத்தில் கூட முத்துச்சாமி ஆசாரி தான் பெரிய ஆள். வரராஜ நாயுடு, முத்துராமலிங்க தேவரெல்லாம் விருதுநகரில் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி. அதில் காமராஜர் எங்கே உட்காந்துருக்காரு, அவரை நான் குறைச்சி மதிப்புள்ள 2 பிரதமர்களை நாட்டுக்கு அடையாளம் காட்டியவர், கிங் மேக்கரு. ஆனால் முத்துராமலிங்க தேவர் சாதாரண ஆள் இல்லை. அதை சொல்றதுதான் சொல்றேன். 2 புகழும் குறைச்சி நான் மதிப்பிடலை. ஆனால் நான் ஒரு ஆள் நீ வந்து தேசிய தலைவர் வட்டார தலைவர் சொல்றியே, வட்டார தலைவர் கூட காமராஜர் இல்லாமல் இருக்கும்போது தேவர் எங்க உட்காந்துருக்காரு. அன்னைக்கு விருதுநகர்ல பெரிய ஆள் யாரு? முத்துச்சாமி ஆசாரி. அன்னைக்கு விருதுநகர்ல பெரிய ஆளு. இன்னும் சொன்னோம்னா காமராஜர் தேவரை சந்திக்கணும்னு விரும்புறாரு. இந்த சூழ்நிலையில நான் தொடர்ந்து முதலமைச்சராக நீடிக்கணும்னு விரும்புறாரு. அப்ப தேவர் என்ன யாருன்னா வரதராஜ நாயுடு, அன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர் தான். அவர்கிட்ட சொல்லி விடுறாரு, சரி நான் வந்து சந்திச்சா எனக்கு மரியாதை போயிடும், அவர் முதலமைச்சர் தகுதியோடு என்னை வந்து சந்திக்க வேணாம், உங்க வீட்டிலே வச்சு சந்திப்போம்னு சொல்றாரு தேவர். காமராஜர் அங்கே வந்துடுறாரு, தேவர் அங்கே போயிடுறாரு வரதராஜ நாயுடு வீட்டுக்கு. வரலாறு. அப்போ
நான் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. உனக்கு அந்த தகுதி இல்லை, நீ படிப்பறிவு இல்லை, ஆங்கில அறிவுன்னு தேவர் நேருக்கு நேரம் சொல்லிடுறாரு. இது வரலாறு. ஒரு பெரிய தேசிய தலைவருக்கு போது இந்த வரலாறை சொல்ல முடியும். அது மாதிரி இந்த இதில் இன்னொரு வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாரு சவுந்தரபாண்டிய நாடார். சவுந்தரபாண்டிய நாடார் நீதி கட்சியுடைய மிக பெருந்தலைவர். ஆமா, அது மறுக்க முடியாது. பெரியார் வந்து சுயமரியாதை இயக்க மாநாட்டில் முக்கியமான வலது கருத்தா உள்ளவர். சுயமரியாதை இயக்க மாநாட்டில் சிவகங்கை ராமச்சந்திரன் சேர்வை பட்டத்தை எடுங்கன்றாரு, எடுத்துட்டாரு. ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் பட்டத்தை எடுக்கிறாரு. பட்டியரப்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார்ன்ற பட்டத்தை நாடார் பட்டத்தை எடுக்கிறாரு. அனைத்து மக்களும் பேருந்தில் எஸ்சி பிசி எல்லா மக்களும் ஒன்றா உட்காந்து போகிறதுக்கு அனுமதி கொடுத்தவர் பட்டியலப்பட்டி சவுந்தரபாண்டியார். அவரை போய் என்ன நாடார் நாடார்னு சொல்கிறாரு, அந்த படத்தில் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த நாடார் இல்லை, வேல்சாமி நாடார். அவர் தான் இந்த கலவரத்துக்கே காரணம். நீங்கள் அது வந்து தேவேந்திர தேவர் கலவரம் இல்லை, அது வேறு மாதிரி வரலாறு போய் அதை சொல்ல விரும்பலை. காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக் தகராறு தான் முதலத்தூர் கலவரம். நீங்கள் கீழத்தூள் வரலாறு பேசினா யாராவது வருவாங்களா? உங்க பேச தயாரா? கீழத்தூரில் உலகத்திலேயே வந்து இந்தியாவிலேயே இறந்த பாடியை கொடுக்கல, எஃப்ஐஆரில் போலீஸ் குறிப்பு இல்லை. எவ்வளோ பெரிய கொடூரம் ஒரு சமூகத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் அதெல்லாம் தூண்டி விட விரும்பலை. ஏன்னா நம்ம திராவிடன் தமிழன் ஒரு பெரியாரின் சிந்தனையாளராக நான் வரலாறை பதிவு செய்கிறேன். ஓகே, இந்த இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சிக்கல் கொஞ்சம் வேற கோணத்தில் உள்ளது. இருந்தாலும் அதையும் வரலாறு பதிவு செய்திருக்கிறது, அதை நீ பதிவு பண்ணிக்கிறீங்க. இதை விட நீங்கள் நாடார்களுக்கு மிகப்பெரிய புத்தகம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற புத்தகம் இன்னைக்கு அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி ஆய்வு பண்ணவர் நாடார்களை பற்றி. அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் அவர் எழுதினார். அதை ஜெயம் பாண்டியன் ஒருத்தர் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அதுலேயும் இருக்கு நாடார்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக சொல்லப்படுகின்ற அந்த ஆராய்ச்சி புத்தகத்திலே இந்த 2 இது இருக்கு. இது போக தலைவர் கலைஞர் பல முறை இதை மேடையில் பேசியிருக்கிறார். நம்முடைய இன்றைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். வைகோ பேசியிருக்கிறார். இவ்வளவு இருக்கு. இதை வந்து சுய விளம்பரத்துக்கு ஜாதி கலவரத்தை தூண்டி விடலாம்னு சொல்லி யாரும் காமராஜரை குறைச்சி மதிப்பிடலை. நீங்க காமராஜர் வீட்டுல நீங்க இவ்வளவு பெரும் ஆளுமைகள்லாம் சொன்ன விஷயத்த ஒத்த நபர் ஒரு சாதிக்கு தலைவர் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்ல முடியுமா? அப்படி இப்படி சாதிக்கு சாதி அந்த ஒட்டுமொத்த சாதியவே கிடையாது. இது அண்மை காலமா அவர் மட்டும் இல்ல, கண்ணா சொல்றாருல இந்த சாதிக்கு நானும் ஒரு பிரதிநிதித்துவம். அண்மை காலமாக திட்டமிட்டு தேவரை வந்து சிறுமைப்படுத்துவதற்காக, அதாவதுங்க முரண்பாடுகள் நமக்கு இருக்கலாம். இப்போ நான் சொல்ல அவர் ஆன்மீக தலைவரே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அவர் வள்ளலாரை போற்றியவர். அவர் கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபார்வர்ட் பிளாக் கொடியில் அருவா சுத்தியல் புலிக்கொடி இருக்கும். மதுரை பசுமலை ஆலை தொழிலாளர்களுக்காக போராடி அந்த தேவர் பாலன் இருக்கு பார்த்தீங்க, மீனாட்சி மில் தொழிலாளருக்காக போராடி அந்த இடத்துல கைது செய்யப்பட்டனால தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த இடத்துல தேவர் பாலன் வச்சார். இங்கே கைது செய்யப்பட்டதில் கலைஞர் அவர்கள் தேவர் சிலை வைக்க அனுமதி கொடுத்தார். அவரை சுதந்திர போராட்ட வீரராக பார்க்கணும். ஒரு இடதுசாரி தலைவர். அவர் வந்து வட்டார தலைவர்னா என்னங்க, அவரை வந்து அவரை தோற்கடிக்கும் சொல்லி ஜவஹர்லால் நேருவே பிளான் பண்றாருங்க. ஒரு நாடாளுமன்றத்துக்கு 6 சட்டமன்ற தொகுதி தான். அப்போ முத்துராமலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தா தேவேந்திரர் தேவர் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அடுத்து யாதவர் இருக்கிறாங்க, அடுத்து பிள்ளைமார் இருக்காங்க. இவங்கள ஆனால் இவங்க அனைவருமே தேவர தலைவராக ஒத்துக்கிறாங்க. அவர் நிறுத்துற அப்போ ரெட்டை மெம்பர் தொகுதி வரும். ரெட்டை மெம்பர் தொகுதியிலும் தேவர் நிறுத்தின வேட்பாளர் தான் வெற்றி பெறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், தொகுதியை மாற்றி பிற சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவிலே இல்லாத அதிசயம் என்னன்னா 10 சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய அவர் நாடாளுமன்ற தொகுதியவே மாற்றி அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியின் பேரையே மாற்றி சிறுவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியாக்கி 10 எம்எல்ஏக்கள் தொகுதியாக்கி ஒரு நாடாளுமன்றம் பார்க்குறாங்க. முத தேவரை எதிர்த்து தான் இந்தியாவிலே பணம் கொடுத்தாங்க, வாக்குக்கு அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க, எண்ணெய் கொடுத்தாங்க. இவ்வளவும் நடந்து தேவர் வெற்றி பெற்றார். அவர் எப்படி வட்டார தலைவர்? இன்று ஆண்டு அவருடைய விழா, பிறந்தநாள் விழா நேபாளத்தில் கொண்டாடும். படத்தின் பேரே தேசிய தலைவர். இன்னொரு சமூகத்தோட பிரதிநிதி தன்னை சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து வட்டாரத்தலைவர் சுருக்கக்கூடிய நோக்கம் இருக்குல்ல, அந்த உள்நோக்கம் எப்படி? உள்நோக்கம் வந்து தேவரை ஒரு சாதியவாதியாக குறுகிய வட்டத்துக்குள் அடைக்கிறதுக்கு தேவர் சமுதாய அமைப்பை சேர்ந்தவர்கள் சில வலதுசாரி இருக்காங்க, அவங்களும் முயற்சி பண்றாங்க. ஆர்எஸ்எஸோட கொண்டு போய் முத்துராமலிங்கர் ஆன்மீகம்னு சொன்னாரு, பட்டையும் முத்துராஜ கொட்டையும் போட்டிருந்தா ஒரு ஆன்மீகவாதியா? எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் தோற்றுவிச்சு 100 ஆண்டுகள் ஆகுதுல, அவங்க சிம்பிள் இருக்கு பாருங்க, சின்ன
அது ஃபார்வர்ட் பிளாக்ல குடியில் இருந்துச்சா? அவர் இடதுசாரி அடையாளம் அருவாசத்தில் தானே இருந்துச்சு. நீங்க அம்பேத்கர் கூப்பிடுறாருங்க தேவரை, அம்பேத்கர் சந்திக்கணும்னு தேவரை கூப்பிடுறாரு. கல்கத்தால போய் இறங்கி அவர் ட்ரெயின்ல இருந்து போய் அங்க ஃபார்வர்ட் பிளாக் தொண்டர்களை கூப்பிட்டு அம்பேத்கர்கிட்ட பல மணி நேரம் பேசியிருக்காரு. அம்பேத்கர் அவர்கள் நேதாஜியுடைய படைக்கு ஆதரவா பேசியிருக்காரு. இதெல்லாம் வரலாறு. அப்ப அவரை ஒரு குறுகிய வட்டத்தில், நீங்க தெற்கு சீமையில தென்பாண்டி மண்டலத்துல காங்கிரஸே இல்லை தேவர் வருகைக்கு முன்னாடி. ஏன்னா அங்க வலுவா நீதி கட்சி இருக்கு. ராமநாதபுரத்துல ராஜா வலுவா போட்டிடுறாரு. ராமநாதபுரத்துல ராஜா போட்டிடுறாரு நீதி கட்சி சார்பா. அவரை எதிர்த்து யாருமே போட்டிடல. அவங்க அப்பா உக்கிரபாண்டி தேவர், முத்துராமலிங்க தேவர் அப்பா ராஜாவுக்கு வேலை பார்க்குறாரு. மாலை 5 மணிக்கு வேட்புமனு தாக்கல் முடியுது. 2 மணி வரைக்கும் யாரும் அவரை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் பண்ண. ராமநாதபுரம் ஜில்லாலே ஆள்ல. முத்துராமலிங்க தேவர் மதுரையில் இருக்கிறார். சர்தார் வல்லபாய் பட்டேல் தொடர்பு கொண்டு, அன்றைக்கு வரதராஜ நாயுடு தொடர்பு கொண்டு நீங்கள் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னதுனால, ராஜாஜி பேசுனதுனால இங்கேருந்து 2 மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. அவங்க அப்பா உக்கிரபாண்டி தேவர் என் மகனே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதை எதிர்த்து வெற்றி பெற்றார். அதற்கு பின்னாடி தான் நுழைவு வாயிலை, காங்கிரஸுக்கு வெற்றியின் நுழைவு வாயிலை ஏற்படுத்தியவர் தேவர். ஃபார்வர்ட் பிளாக் நேதாஜி வெளியே போனதுக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு காரணம் பசும்பொன் தேவர். அவர் தேசிய தலைவர் இல்லாமையா உங்களுக்கு நாடாளுமன்றத்துக்கு ஒரே நேரத்தில் நின்று, சட்டமன்றத்துக்கு ஒரே நேரத்தில் நின்று, ஓட்டே கேட்காம, வாக்கே மக்களை பார்த்து கேட்காம வெற்றி பெற்ற தலைவர் யாரு? ஃபார்வர்ட் கட்சிங்கிறது மாநில கட்சி. ஃபார்வர்ட் பிளாக் இன்னைக்கு இருக்கிற உசிலம்பேட்டையை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு. அது இன்னைக்கு உசிலம்பேட்டில் வீட்டுக்கு ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு. அது வேற. உங்களுக்கு ஃபார்வர்ட் பிளாக்னு என்னன்னு தெரியாது, பாவம். ஆனா ஃபார்வர்ட் பிளாக் எதுக்குன்னா அவங்க சொல்றான், ஏன் தேவருக்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்கு, ஏன் அவர் போட்டி போட்டிருக்கா? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய திட்டம் என்னன்னு கேட்டா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த ஜனநாயகத்தை விரும்பல, தேவரும் இந்த ஜனநாயகத்தை விரும்பல. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, ரெஸ்பெக்ட் டெமோக்ராட்டிக், கட்டுப்படுத்தப்பட்ட ஜனநாயகம். அப்ப நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டு, அதிகத்துல போட்டியிட்டு இந்த ஜனநாயகத்தில் அவங்க ஆட்சி செய்ய ஃபார்வர்ட் பிளாக் விரும்பலை. அதான் ஃபார்வர்ட் பிளாக் கொள்கை. ஆனால் இந்த ஜனநாயகத்தில் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காக 1-2 இடங்களில் போட்டியிட்டு மக்களின் பிரதிநிதியாக மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு பேச வேண்டும் என்று கருத்து சொல்லணும்ன்றதான் ஃபார்வர்ட் பிளாக் நோக்கம். இவன் தேசிய தலைவரே இல்லைன்றான். நீங்க நேபாளத்துக்கு போறாரு, பர்மால போய் தேயிலை தோட்ட தொழிலாளருக்காக பேசுறாரு. சட்டமன்ற வரலாற்றில் நம்ம ஜீவபாரதி எழுதிய தேவர் சட்டப்பேரவை என்று படிச்சீங்களாக்க, விவசாய கூலி தொழிலுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு நிர்ணய சட்டம் கொண்டு வாங்க, கூலி நிர்ணய சட்டம் தேவர் பேசியிருக்கிறார். இருமொழி கொள்கையை ஆதரிச்சு பேசுகிறார், மும்மொழி கொள்கை தேவையில்லைன்னு பேசுறார். குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி நண்பர் தான், ஆனா குலக்கல்வி திட்டம் மூலமாக எங்கள் குலத்தை அழிக்க நினைக்காதே என்று பேசியிருக்கார். என்ன அவர் பேசல? நில உச்சவரம்பு சட்டம் வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இவ்வளவு பேசக்கூடிய தலைவரை நீ தேசியத்தின ஃபார்வர்ட் பிளாக் என்ன உசிலம்பட்டி நினைச்சு பேசுறியா? இன்னைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கல்கத்தால இருக்கு, இன்னைக்கும் கேரளால இருக்கு. அன்னைக்கு இருக்குல்ல, தேசிய மாநிலத்தில் தானே ஒரு இன்னைக்கு கலர் நடக்கிறது, மற்றபடி வேற இல்ல. தேவர் அகில இந்திய துணைத் தலைவர், தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்தார். தேசிய கட்சியோட அகில இந்திய துணைத் தலைவர், தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்தார். அப்படி தேசியத்தில் அறியப்படுறவர் வட்டார தலைவர் சுருக்கி சொல்றான காரணம் அப்படி சொன்னார். தலைவர் ஜாதி கலவர் வரட்டும். இப்ப இவங்க எப்படி ஜாதி கலவரத்துக்கு வர, எதுக்கு சமூக நலனுக்கு சிக்கலாயிரும் இல்லையா? சமூகத்துல சிக்கல் ஏற்படுத்தும் தானே RSS திட்டம். அது பின்புலம் தானே வலது. ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய நண்பர் தான். அவர் இதுக்கு பின்புல அவர் தானிலிங்க நாடார சொல்றாரு. அவர் நீங்க பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் சொல்ற அவருக்கு ஜாதி நோக்கத்தோடு நம்ம ரவீந்திரன் துரைசாமி செயல்படுறாருன்றதுக்கு அவரே பேட்டியில் சொல்றாரு. கட்சி உடைஞ்ச உடனே செங்கோட்டையம் போய் நான் போய் பார்த்தேன், சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக்குறத நான் ஒத்துக்கிறேன்னு கேட்டால் அவங்க கல்லரு. இப்போ எவ்வளோ வன்மம் பாருங்க. சசிகலா மேலே நமக்கு உடன்பாடுகள் அது வேற, இந்த நோக்கத்தோடு எதுக்குறேன்றாரு. அப்போலோ மருத்துவமனையில் வெங்கைய நாயுடு பார்க்க வர்றாரு ஜெயலலிதா அம்மாவை. இவர் ரவீந்திரன் துரைசாமி அங்கே இருக்கிறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அதிகாரப்பூர்வமான தகவலை சொல்கிறேன். அடுத்து ஜெயலலிதா அம்மா இல்லாட்டினா அடுத்து யார் வருவான்னு, சசிகலா தான் வரும். டேஞ்சர் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறார், வெரி டேஞ்சர். ஒரு முக்குளத்தோர் கைக்கு அந்த கட்சி போயிடக்கூடாது, ஆட்சி போயிடக்கூடாது.
ஓ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி வன்மத்தோடு அவங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பத்திரிகை ஒரு ஒரு சாதிய அமைப்பு அவங்கள ஆதரிக்கிறாங்க. உண்மையான சாதிய அமைப்புக்கெல்லாம் ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ நம்மளாம் இருக்கோம், சாதிய அமைப்பு ரீதியாக செயல்படுறதில்லை, எந்த காலத்துலையும் செயல்பட போகிறதும் இல்லை. ஓகே. ஆனால் எங்கேயாவது தீ வைக்க பார்க்குறாங்க. இப்போ பாருங்க, ராஜீவ் காந்தின்னு ஒரு வழக்கறிஞர், நம்ம திருமா அண்ணன் வந்துக்கிட்டு இருந்தார் ஹைகோர்ட்ல இருந்து. அவர்கிட்ட மோதல் போக்க கடைப்பிடிக்கிற மாதிரி இவர் தான் நடந்துக்கிட்டான்றதுக்கு எல்லா ஆதாரமும் வந்திருக்கு. ஆனால் நம்முடைய முக்குளத்து வழக்கறிஞர்கள் பூரா, இந்த உசிலம்பட்டி நம்ம ஃபாரூக் பிளாக் பூரா ஒரே கூச்சல் கரைச்சல். அதே ஆவின்பட்டியில் நின்றுக்கிட்டு நேற்று ஹைகோர்ட்டில் ஒரு நபர் தேசிய தலைவர் கிடையாது, வட்டார தலைவர்னு பேசுனா, ராஜீவ்காந்திக்காக முக்குளத்து சிங்கம் துடிச்ச சிங்கங்க பூரா காணா வைக்கல. இல்லை, திருமாவை எதிர்த்து கொள்ளு கொடுத்தால போ ஆளை காணா. தேசிய தலைவர் எல்லாம் பேசல, இன்னும் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேர்லாம் சொல்லி அவங்களை நான் விளம்பரப்படுத்த விரும்பல. சரி, நான் வரலாற பதிவு பண்றேன். தேவர், அதாவதுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முந்தைய அகிலம் இருந்தது. முதல் அகிலம், ரெண்டாவது அகிலம், மூணாவது அகிலம், நாலாவது அகிலம் இருந்துச்சு. அந்த அகிலத்தோட தொடர்பு வச்சவர் தேவர். நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஜவஹர்லால் நேரு தேவர் எந்திரிக்கிறாருன்னா ஓடி போயிடுவார். மோதிலால் நேருடைய மகன், 120 நாடுகளுடைய தலைவன், ஒரு மிகப்பெரிய அணிசரா நாடுடைய தலைவன், உலகத் தலைவன் ஜவஹர்லால் நேரு. இவர் கேட்டார், நீங்கள் காமன்வெல்த் உறவுலிருந்து யுத்த குற்றவாளிகளை ஒப்படைப்பேன் என்கின்ற அந்த சரத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டா நேதாஜியை நான் அழைத்து வருகிறேன் அப்படின்னு பேசினாரு. அவர் முதலத்தூர் வட்டார தலைவரா? நீங்கள் காமராஜரை நம்ம ஜெயிக்க வச்சோம். திராவிட இயக்கத்துக்கு எவ்வளோ பெரிய பெருமைன்னு கேட்டால், காமராஜரை ஜெயிக்க வச்சது மூலமாக நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு கிடைச்சிச்சு. ராஜாஜியுடைய அட்டூழியத்தை, பார்ப்பன ஆதிக்கத்தை வீழ்த்தினோம். ஆனால் அதே காமராஜரை 67 தோக்கடித்தேன். ஆனால் முத்துராமலிங்க தவிர கடைசி வரைக்கும் யாரும் தோக்கடிக்கல. அவர் எப்படி வட்டார தலைவர்? நாடாளுமன்றத்துக்கும் போட்டிட்டு சட்டமன்றத்துக்கும் போட்டிட்டாரே. அவர் போட்டியிட்ட தொகுதிகளை பூராத்திலையுமே முக்குளத்தூரை சேர்ந்த நிப்பாட்டில்லை. அவர் பல்வேறு சாதிகளை சேர்ந்த, செட்டியார் வகுப்பை சேர்ந்த, முதலியார் வகுப்பை சேர்ந்த, நம்முடைய தேவேந்திர வகுப்பை சேர்ந்தவர்களை எல்லாம் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக்கினார். அவரை தேசிய தலைவர் அப்படின்றத நீ அங்கீகரிக்காட்டி வரலாறு அங்கீகரிச்சிருச்சு. ஓகே, இந்த விஷயத்தை இறுதியாக எப்படி புரிஞ்சுக்கிறது? இறுதியாக எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுக்கு பின்னாடி RSS இருக்கிறது, பாஜக இருக்கிறது. இப்ப திருமா விஷயத்துக்கு முன்னாடி யார் இருக்கா? திருமா விஷயத்துக்கு பின்னாடி ஜாதி தகராறை தூண்டி விடுக்க 2 நாள் கொந்தளிச்சாங்க. இப்ப ஏன் அந்த வக்கீல்கள் கொந்தளிக்கல? தேவர் வீட்டு பையன், ஆப்ப நாட்டு மறவர் நம்ம ராஜீவ் காந்தி, அவர் சாதி அடையாளத்தோடு இல்லை. திருமாவுன்னு சாதின்னு சொல்லி அடிக்கல, அவர் அடிக்கவும் இல்லை, எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிட்டாரு. ஆனா திருமா இன்றைக்கு RSS எதிர்த்து போரிடுகிறார், திருமா இன்றைக்கு வகுப்பாக தேர்த்து போரிடுறான்றதுக்காக RSS ஜாதிய முக்குளத்து சமூகத்தை தூண்டி விட்டான். அதுக்கு தூண்டு அந்த முறை யாருன்னு பார்த்தா அடையாளம் தெரியுதா? இப்ப காணாம, ஒருத்தனும் காணாம. ஆர்ப்பாட்டம் பண்ணா, வைக்கல கொந்தளிச்சா, பேசினா. இன்னைக்கு ஒருத்தன் முத்துராமலிங்க தேவர் தேசிய தலைவர் அல்ல, அந்த படத்தை தடை செய்யும் சொல்றான். திருமாவை எதிர்த்து போராடினவன், அவருக்காக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணவன் எங்க போனாங்க? நம்ம அப்படி இல்லை. தேவருக்கும் பேசுவோம், காமராஜருக்கும் பேசுவோம், இந்த சமூகத்துக்கு பாடுபட்ட அனைத்து ஒடுக்கப்பட்ட தலைவர்களுக்காகவும் பேசுவோம், வரலாறை போற்றுவோம், சமூக நல்லிணக்கத்தை காப்போம். இதான் நம்முடைய முடிவு. ஓகே, இது சாதாரணம் இல்லை. ஏன்னா ஒரு வழக்கு போடுவது என்பது, ஒரு படத்தை ஒரு காட்சி நீக்குவது என்பது ஆதாரமாக இருந்தால் எந்த ஒரு அனைமான கோர்ட்டோட நடவடிக்கை இருக்கும். அதையும் தாண்டி ஒரு தனிநபர் ஒரு சாதியை பின்பற்றத்தோடு செயல்பட்டிருக்கார் என்பது நீ சொல்லக்கூடிய சொல்லாடலும் தெரிகிறது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த கூர்மையான விவாதத்தில் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி பண்ணி சார். நன்றி.